நான் பைபிள் காலேஜ் படித்த நேரம் 2வது வருஷம் லீவுக்கு வீட்டுக்கு போனேன். நான் காலையில் ராத்திரி 11:30 பஸ்ஸுக்கு தான் போவேன். தோதரை போய் பகலில் போக முடியாது, அவ்வளோ கிருபை. நீங்கள் எங்கே பாருங்க. அப்போது தோத்திரம் ராத்திரி போய் காலையில் படுத்திருக்கேன். என்னுடைய சபையில் உள்ள சகோதரன் ஒருத்தர் வந்தான். இவன் வந்திருக்கானாமே அப்படின்ட்டு பார்க்க வந்தா அப்படி ஒரு சில பேசிகிட்டு இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு ஃபோன் வந்துச்சு. ஏன்னா எங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் போயிருக்கு. என்னவா 8ஆம் இட பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு சோமில்லை. ஆமீன். அபிஷேகம் வேணுங்கிறதாக்குன்னு சொல்லியது. ஒரு சகோதரிக்கு சோமில்லைன்னு பாஸ்டர் இருக்கிறது குலசேகரத்தில். அவர் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இடே யாராவது ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போய் என்ன செய், ஜோம் பண்ண போ அப்படின்னா. அவனும் சரி யாரையாவது கூப்பிடலான்னு தெருவா அலைஞ்சா அவனுக்கு கண்ணில் மாட்டினது நான் வந்ததா இவன் அறிஞ்சான். இவனும் ஊழியத்துக்கு படிக்காமல்ல, அது 2வது வருஷம் படிக்கான். அப்போ இவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா இந்த எருமை மாடு படுத்திருக்கு. நல்ல தூக்கம், மணி 10:30 காலையில் நடக்கிற சம்பவம். நல்ல தூக்கம். ஆமாம், 7 மணி 10:30. அப்போ நான் படுத்துட்டு இருக்கும்போது இவன் வந்து சொல்ல, எல்லாம் எந்திரியிலன்னா இல்லை ஏம்னு கேட்டேன். இல்லை ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ண போகணும். அது நான் சொன்னேன் பாஸ்டரை கூட்டிகிட்டு போகணும். இவோட என்ன சொன்னேன், நீ என்னத்துக்கு படிக்கன்னு. இல்லை நான் படிக்கத்தான் போனேன், பாஸ்டர் கிடையாதுன்னு. இல்லை பாஸ்டர் ஒன்றை தான் கூட்டிகிட்டு போக சொன்னார். நல்லா சொன்னேன், இந்த பையன் கேட்டாமில்லை. இருந்தாலும் என்ன செய்தேன், சரி போவோமே ஆச்சப்பட்டு கூப்பிட்டான். நம்ம தள்ளி போய் நின்று 4 வார்த்தை சிலுவை வரைஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே போனால் 9 நாள் ஒரு சகோதரி படுத்து கிடக்கா கட்டில். அது சாதாரண கட்டில் இல்லை, எல்லா கட்டிலும் ஆகவத்தை 1 அடி தான் வரும். இது இவ்வளோ ஹைட் இருக்கும், உயரத்தில் அவ்வளோ படுக்க போட்டிருக்கு. நான் போய் பார்த்த உடனே அவன் என்ன பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தாலும் நமக்கு தான் இது அப்பியாசம் இல்லை. தாவீது தோத்தரன் சவுலுக்கு கால் சட்டை வாங்கி போட்டுட்டப்போ அது பின்னால் கீழே போச்சு. ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டாக்கும். அவர் எரிய பார்த்தார். அப்போ தான் நினச்சேன், இது எரியவும் நடக்காது பிடிப்பும் நடக்காது. களத்தை கையில் கொடுத்தது போல இந்த அப்பியாசம் நமக்கு சரியாவாது. நான் அப்பவும் சொன்னேன், இது நமக்கு சரியாவாது, நம்ம போவோம். அவள் பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்கு. உடனே அவன் சொல்ல, நீ எல்லாம் ஊழியத்துக்கால படிக்க போகிற, அறிவு இருக்காலேன்னு அவனுக்கு லாங்குவேஜில் சொன்னேன். ஆமாம், அதுவும் சரிதான். ஏற்க 1 வருஷத்துக்கு மேலே படிச்சிருக்கு இல்லையா, நம்ம ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு நானும் ஜோம் பண்ணேன். நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தோடனே நானும் வந்து மேலே சொல்கிறேன், என்னால் பிசாசுக்கு ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் ஜோம் பண்ணேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டர் தான், ஆனால் எல்லாராலையும் பிசாசனுடைய சாம்ராஜ்யத்திற்கு கேடு ஒன்றும் வராது பாஸ்டர். அதெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாருக்குடைய ஜெபத்திற்கும் சத்துருவின் சாம்ராஜ்யம் அசைக்கப்படுவதில்லை. ஜெபிக்க வேண்டியவன் ஜெபம் பண்ணினாத்தான் அசைக்கப்பட வேண்டியது அசைக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் மேலோட்டமாக ஆடுகிற ஒரு வேலை நம்பி போகாத, சத்தியத்தில் நின்று கிருபையில் நிற்கிற ஊழியக்காரனை பிடிச்சுக்கோ. அவனால் மட்டும்தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு காலையில் உனக்கு தெளிவாக சொன்னேன். வராமேன்னு சொல்லுங்க. ஜெபம் தொடங்கினப்போ அந்த சகோதரிக்குள்ள ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து, அப்போ நான் அன்னைக்கு அப்படிதான் என்னையும் அப்படித்தான். போராட்டம் உள்ள ஆளுகளுக்கு ஜெபம் பண்ணாம நான் கண்ணு மூட மாட்டேன். அவளை காப்பாற்றுவோமோ இல்லோ நம்ம தடி தப்பான, நம்ம இந்த விஷயத்தில் கவனமாக இருப்பேன். கத்தர் சோத்திரம். காரணமாக தான் சொல்கிறேன், கத்தர் அந்த காலத்திலே நான் இப்படித்தான். ஏன்னா நீ ரட்சிக்கப்படுகிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் கெட்டு போகக்கூடாது, அது எனக்கு முக்கியம். தாஞ்சத்து மீன் பிடிக்கப்படாதே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. தோத்திரன் நோவா செய்த பெரிய ஊழியம் 120 வருஷம் பிரசங்கிச்சும் ஊழியம் ஒன்றும் சபை ஒன்றும் நிரம்பஇல்லை. ஆடும் காக்காயும் குருவியும் நச்சலியும் பெரிச்சாலையும் தான் யாருச்சு, நல்லவனா ஒரு வேலையும் யாரில்லை. ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம், எவை யார் நானும் யார் இல்லையோ நானும் என் குடும்பமும் தெய்வ கிருபையில் நிற்கிறோங்கிற பெரிய ஊழியம் ஒன்றும் கிடையாது சகோதரா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? என் மனைவியை நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன், என் பிள்ளைகளை நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன், என் குடும்பத்தை தெய்வத்துக்கு முன்ன கிருபையில் நிலைநிறுத்தி வச்சிருக்கேங்கிறத விட பெரிய ஊழியம் ஒன்றும் கிடையாது. ஆயிரங்களுக்கு முன்னாலே தோத்திர அடிச்சு தகர்த்துட்டு ஜீவிதம் தொலைஞ்சு கிடக்கிற பலரும் உண்டு. அதெல்லாம் தெய்வ கிருபை. கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம் செய்யும், கர்த்தர் நமக்கு தந்த சபையும் காத்துக்கிடணும். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு.
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் ஜெபம் பண்ண தொடங்கியாச்சு. அவளுக்குள்ள ஜன்னியும் பறையில எல்லாம் வந்துச்சு. அப்படியா தோத்திரம் பிசாசு இழக ஆரம்பிச்சு. நான் பாருன்னுச்சு. நான் தான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எப்ப வந்த, நான் உன்னை சொல்லதுக்கு போதுக்கு. அது பயங்கரமா ஆடிச்சு. முதையா நம்ம ஜெபம் பண்ணி ஒரு பிசாசு ஆடுகிறது எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. பயமா இருக்குமா? பயமா இருக்குமாடே? பயமாவா இருக்கும்? அது கோமாளி பேருக்கு. நம்ம ஜெபம் பண்ணி ஒன்று ஆட ஆரம்பித்த உடனே எனக்கு என்ன ஆரோக்கிய பால் குடித்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன் ஆரோக்கிய பாலை குடிச்சேன்னு அதை சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? மற்ற எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டிலும் பிள்ளைகள் நேரம் நிற்பாங்க. ஆரோக்கிய பாலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் குழந்தைய தலைகீழாக வளர்ந்துருப்பாங்க. பாஸ்டர் காரணம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஒரு நாள் முளமூட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் ஆரோக்கிய பாலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரைஞ்சிட்டு இருக்கான். நானும் சாப்பிட்டு எனக்கு புக்கு 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 புக்குன்னு வந்து. ஆனால் அவனை பார்த்தப்போ கேட்டு தெரிகிற மாதிரி அவனை தெரியல. திடீர்னு பார்த்தா அவங்க அந்த வரைகிற அதில் ஏதோ ஒரு ஆஃபீஸர் வரைஞ்சாச்சா முடிஞ்சாச்சான்னு கேட்க வந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு நிமிஷம். அவர் என்ன சார், இல்லை இது ஏன் இப்படி வரைகிறீங்க? அது நாங்கள் தான் டெண்டர் எடுத்திருக்கோம், அவங்க தந்திருக்கிற மாதிரி வரைகிறோம். அப்போ நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், இல்லை எல்லா பிள்ளைகளும் நேரம் இருப்பாங்க, இதையே தலைகீழாக வளர்கிறீங்க. அதாவது ஆரோக்கிய பாலை குடித்தா பிள்ளைகள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். உடனே நான் சிரித்தேன், அப்போ இந்த பால் நமக்கு வேண்டாம். அப்போ அவர் சொன்ன, ஏன் சார் அப்படி? நேரம் நடக்கிறதுலையே வளர்க்க முடியல, தலைகீழாக நடக்கிறத வளர்க்க என்ன செய்யாது, அதனால ஆரோக்கிய பால் இறக்க வேண்டாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசிகள் யாரும் தலைகீழா நடக்க ஆளுவையில் இல்லையே. அப்படி யாராவது இதுவரை இந்த சபையில தலைகீழா நடக்க விசுவாசி உண்டுன்னா உன்னை ஆரோக்கிய பாலம் நிறுத்தணும். இல்லை இன்னிலிருந்து நீ நேரம் நடக்கணும். தலைகீழா நடந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நிறைய விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்கிற தேவ வசனத்தை ஏற்று கிருபையில வளர விரும்பதில்லை. அவர் எப்படி பேசலாம்? அது ஆரோ சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் நீங்க நேர சபைக்கு வந்துருங்க. நான் அதனால தான் பிந்தி வர பழகினது. நீங்கள் நேர சபைக்கு வந்துடுங்க, வீட்டுக்கு வர வேண்டாம். அப்போ நான் சொன்னேன், ஏன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசுனா நீங்கள் ஆண்டவர் தார வார்த்தையை பேசுவிய, நான் சொல்லி தாரது போல. பிற அவங்க நினைப்பாங்க குத்தி பேசினார்னு பிரச்சனை ஆயிரும். நான் எழும்பி நின்றுட்டு சொன்னேன், எனக்கு பிரசங்கம் குத்துனாத்தான் நான் உண்மையான பிரசங்கியார். என்னைக்கு ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கம் குத்தல்லையோ அவன் பிரசங்கியே கிடையாது. நான் குத்ததுக்கு வேண்டிதான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. குத்தல்லைன்னா நான் சரியில்லை, குத்துனா நீ சரியில்லை. புரியல? குத்தல்லைன்னா பிரசங்கிக்கிற நான் சரியில்லை, குத்துனா கேட்க நீ சரியில்லை. மனசிலாக்கிக்கிடணும். இதுக்கு மேல யாருக்கு அது விளக்கம் வேணும்னா இந்த விளக்கம் நமக்கும் சபைக்கும் இல்லை என்பதை அறிய கடவாய். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. அது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார்ல, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதானால் இந்த விளக்கம் எமக்கும் சபைக்கும் இல்லை என்று அறிய கடவான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? கிருபை வேணும்னு சொல்றோம் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? உண்மையாவா? வெரி குட். அப்ப என்ன குட்டியானதான் பிடிக்கணும் எல்லாருக்கும். நீங்களும் உங்களுக்கு கிருபையும் சாத்தி ஏத்துக்கு இருக்கட்டும். இன்னைக்கு என்ன வந்தாலும் ஒரு வழி பண்ணாம விடையதில்லை. ஆமென். அப்ப கவனிங்க, ஜெபம் தொடங்கணும்னு பிசாசு ஆடியாச்சு. நான் போறேன் வாரேன் எல்லாம் சொல்லி எனக்கும் உடனே நம்ம சும்மா இருப்போமா? தோத்திரம் நம்ம வாயை பிடுங்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணி ஒன்று ஆடுது. அப்போ உடனே எனக்கு அப்போ நான் தான் பாஸ்டர் தான் போல நமக்கு ஒரு எண்ணம். என்ன நம்ம ஜெபம் பண்ணி பிசாசு என்ன செய்யுது? ஆடியாச்சு. அப்போ நான் யாரு தான் இதுவரைக்கும் நான் யாருன்னு தெரியாம எல்லாம் இருந்திருக்கேன். ஆட பாவி, என் பாஸ்டருக்கு கூட இவ்வளோ வேகமாக ஆடாதே. அவருக்கு 3 நாள் கழிஞ்சா இல்லையா ஆடும். அப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆகுக்கு முன்ன ஆடுதே. அப்போ பாஸ்டரை விட நான் சீனியர் தான் ஒரு எண்ணம்.
பலரும் இப்படி நினைச்சிடலையா நாசமா போறது? நீங்க இல்ல, நான் என்ன சொன்னேன்? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்க சரியா சொல்லலைன்னா உங்களை என்ன போல நினைப்பேன். சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன போல இல்ல. இப்போ பிசாசு போச்சு. சகோதரி எழும்பினா 9 நாளா படுக்கைய கிடந்தவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை சோமனி கொடுத்தேன். அவ இறங்கி நடந்தா. அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? 9 நாளா தொடர்ந்து லூஸ் மோஷன். அவளுக்கு ராத்திரி தூக்கம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அவளை அற்புதமாய் சுகமாக்கினார். இந்த சுகத்திற்காக ஒரு அல்லேலூயா. ஆனா அடுத்து தான் பிரச்சனையே இருக்கு. நான் வீட்டுக்கு போனப்ப மத்தியானம் ஒரு 12:30 மணி இருக்கும் பாஸ்டர். மறுநாள் சாயங்காலம் 2:30 மணிக்கு எனக்கு பாஸ்டர் வந்து நிறுத்தினார். பச்சைக்கு சொல்லுதேன், இதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. அவ சுகானா என்ன சுகமாக்குதாரு? நான் அந்த பயல்கிட்ட சொன்னேன், துரோகி என்ன நீ சதிச்சேன். நான் சும்மா ஒரு தூங்கிட்டுலாம் இருந்தேன். சும்மா தூங்கிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு போய் பொல்லாப்புல சிக்க விட்டுட்டு மகனை நீ சோமா நடக்குதியா? எனக்கு நிமிர வழி இல்லை. ராமேன் சொல்லுங்க. எனக்கு கதி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியாக்கும். இன்னைக்கு ராத்திரி இந்த சங்கு பொட்டி பிரசங்கம் பண்ணுங்க. கிருபையை வாங்காம காம்பவுண்டை விட்டு வெளியே போகாதேன்னு நான் சொல்லுது. எத்தனை பேருக்கு விளையாட்டை நான் சொல்ல மாட்டேன். பார்த்து சிரிச்சு பேசி பழகி போனேன். உங்களை போல பிள்ளைகளை நடத்துகிற ஒருவன் இல்லையா? சிரிச்சு பேசி பழகி போனேன். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்ல ஒரு காரணம், எனக்கு செய்யலான்னு ஒரு பலன் இருந்துச்சு. ஆனால் செய்ய வேண்டிய கிருபை எனக்கு இல்லை. அப்பந்தான் நினைச்ச ஆண்டவரே தோத்திரம். பேய ஆடினது கொண்டோ, தீர்க்க தரிசனம் வந்தது கொண்டோ, பாட்டு பாடினது கொண்டோ, பிரசங்கம் பண்ணினது கொண்டோ அல்ல. என் தெய்வம் என்னை அபிஷேகம் பண்ணணும். என் தெய்வம் என்னை அபிஷேகம் பண்ணணும். இன்னும் அவருடைய அபிஷேகம், இன்னும் அவருடைய ரகசியத்தை அறிகிற தெய்வ அபிஷேகம் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Praise the Lord. சத்தமா புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா கிருபை. மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போகுது. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்க. இருக்கட்டும். ஆண்டவர் நல்லவர், நமக்கு கிருபை செய்வாராக.